வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான தொகையல். எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருப்பேன், பண்ணியிருப்பேன். ஆனால் இது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் வெர்ஷனில் முருங்கைக்கீரை தொகையல். இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி இந்த இன்ட்ரெஸ்டிங்கான தொகையல் என்னென்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா காயவும் வச்சுருக்கோம், தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா. நம்ம 4லேருந்து 5 மிளகா எடுத்துக்கிறேன். தவிர இது என்னென்னு கேட்டீங்கன்னா சின்ன வெங்காயம் உரிச்சுட்டு இதை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வதக்கி இதோடு சேர்த்து பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தொகையலாக இருக்கும். இது பெருங்காய பொடி ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். நான் இதில் பூண்டு வைக்க மாட்டேன். இஷ்டப்பட்டவா வேணுங்கிறவா பூண்டு நல்லா ஒரு 8-10 பல் பூண்டு வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இதில் வெங்காயம் மட்டும்தான் சேர்ப்பேன். நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணுவேன். நிறைய தேங்காயும் வச்சுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணுறேன்னா போகிறது. இந்த பருப்பெல்லாம் சிவந்திருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணது இதான் 2 கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம். இதில் தொகையலுக்கு தேவையான புளி நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. அது இதில் பிச்சு போட்டுருங்க. இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கி ரோஸ் கலராக ஆகும். அடுப்பு சின்னதாக வச்சுட்டு வதக்கிடுங்கோ. கொஞ்சம் ரோஸ் கலருக்கு இது மாறின கையோடு நீங்கள் கீரை ஆட் பண்ணுங்க. கீரை நல்லா 2 ஹேண்ட்ஃபுல் போடுறதே பார்த்தா நிறைய இருக்கும். வதங்கிட்டுனா கொஞ்சமாக இடும். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிடுங்க. அதெல்லாம் நல்லா ஜோராக வதங்கிடுது. எல்லாமே வெங்காயம் எல்லாமும் வதங்கியிருக்கு, இதெல்லாமும் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தான் தேங்காய் போட்டிருக்கேன். பெரிய அளவில் எடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. இந்த தொகையலுக்கு தேவையான. அடுப்பை அடைச்சிட்டேன். இது கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஆற விட்டு இது அப்படியே கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்பலாம் நிறைய குடகுடன்னு விட்டுறாதீங்க. ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துடலாம். மேலே கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்க தான் போகிறோம். நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பேன். இது என்னுடைய வெர்ஷன். நான் இதில் கார்லிக் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி எங்களுக்கு வெங்காயமும் வேண்டாம் மம்மி, நாங்கள் வெங்காயமும் யூஸ் பண்ணாமல் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். வெங்காயமும் வேண்டாம்னா நீங்கள் விட்டுட்டு தேங்காய் அந்த இடத்துல இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுட்டு பண்ணிட்டேன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். எந்த விதமான மாற்றமும் இருக்காது. நான் ஒரு சேஞ்சுக்கு வெங்காயம், சாம்பார் வெங்காயம், ஏன்னா இந்த வெய்ய நாளில் சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிறதுமே கூட ரொம்ப குளிர்ச்சி வயத்துக்கு. அதனால நான் இதை எடுத்திருக்கேனே ஒழிய தேவைப்படலை எங்களுக்கு வேண்டாம் மாமி அப்படிங்கிறவா வெங்காயமுமே சேர்க்க வேண்டாம். வெறுமை கீரையை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இது ஆறட்டும், அரைச்சின்னு உங்களை பார்க்குறேன். இந்த முருங்கைக்கீரை தொகையில் பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா பிடிச்சா அப்படி உருண்டையாக ஆக்கி வரத்துக்கு வரும். இல்லை 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு டீஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 மிளகா வத்தல் போட்டிருக்கேன்.
துவையலில் சேர்த்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு சுட சுட சாதத்தோட இது தொகையில் போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, ஒரு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹோப் இந்த முருங்கைக்கீரை தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை நான் சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதே ரொம்பவே ஜோராக இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆர் நெய் ஏதாவது ஒன்று விட்டுருங்கோ. இப்படி சாப்பிட்டேன்னா இதோடு கூட ஏதாவது பொரிச்ச ஐட்டம் இல்லை சுட்ட ஐட்டம் அப்பளம் இருந்தால் கூட போகிறோம், அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்குமே பிடிச்சது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். எப்படி வந்தது உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.